இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன சமைக்க போகிறோன்னா சவ் 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 கூட்டுன்னு சொல்லுவோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க. சில பேர் கடலப்பருப்பு போட்டு செய்வாங்க, சில பேர் பாசிப்பருப்பு போட்டு செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு பாசிப்பருப்பில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுட தண்ணி போட்டிருக்கேன். சுட தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதில் அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பருப்பு சேர்த்தாச்சு. அது கொட்டுறப்ப நான் ஸ்டாண்ட் வைக்கல, அதனால் கொட்டிட்டேன், சாரி. இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு சேர்த்தாச்சு 1 கிளாஸ் அளவுக்கு. இது நல்லா கொஞ்சம் நேரம் வெந்திட்டு இருக்கட்டும். இதிலே வந்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கணும். நான் கட் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் சேர்த்தா தான் மேலே பொங்கி வராது, கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்திடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பருப்பு வந்துட்டு பாதி வெந்துருச்சு. பாதி வேகும் போது என்ன பண்ணணும்னா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா காரமாக இருக்குமான்னு தெரியல. ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு. அடுத்தது ஒரு 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா குழைய வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இதை மூடி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். வெந்துருச்சு. அடுத்தது வந்துட்டு அந்த சவ் சவ் பொடிசா கட் பண்ணியிருக்கு, அது சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம இப்போது தாளிப்பு போடணும். தாளிப்பு எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சமாக வந்து சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக ஹீட் பண்ணி அதில் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்துட்டு வறுத்த மாதிரி பண்ணிவிட்டு அதை மிக்சியில் வச்சு லைட்டாக தூள் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை எடுத்து லைட்டாக ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
அடுத்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே, கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளித்து அதில் கொட்டிக்கலாம். அதில் ஃபைனலாக வந்துட்டு நம்ம துருகி வச்சிருக்க இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி துருகி வச்சிருக்கணும். இந்த வந்து தேங்காய் வந்து அது கூட நல்லா சேர்த்துக்கணும். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே ஓகே தான். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சோம்பை வந்துட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த தூளை பொடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அம்மா வந்து சௌச்சௌ கூட்டு வச்சுருக்காங்க. பச்சை பருப்பு போட்டு தேங்காய், பச்சை பருப்பு, சௌச்சௌ, தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக அம்மா கூட்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இல்லையே எடுத்துட்டியே, எங்கேயோ பார்த்துலையா நான் வயலிட்டு பாரு, அங்கேயே நான் வச்சுக்கிறேன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னுடைய 2வது பொண்ணு. கோலம் போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ப்ளஸ் குறி போட்டுருக்காங்க போல. இதுதான் கோலமா? மணமலடி போடுற மாதிரி ஆனா நேரா போடுறாங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கு. இல்ல கரெக்டா தான் இருக்கு. போடுங்க. அதுக்கேதான் பாரு, நல்லா அங்கதான் நான் பார்த்தேன் பாக்குது. ஓஹோ, இதுதான் கோலமா? சிறப்பு, மிகச் சிறப்பு. பேஸ் பாரு, யாரு இருக்காங்க பேஸ். கோலம்லாம் சூப்பரா போடுவேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க பொண்ணு கோலம்லாம் சூப்பர். அதை சுத்தி இப்படி 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 போடணும். சரி போடு, எதனா ஒண்ணு. ஆனந்திஸ்டி பேசுறேன். கோலமாவு காத்துல பறக்குது.
மறந்துட்டேன், கொஞ்சம் போட்டு வரேன். மரங்களை முடி ஸ்டார்ட் பண்ணு. அது எவ்வளோ அழகா இருக்குது.